நமது இணைப்பில் மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. போக்சோ சட்டங்களை பற்றி கூறும் பொழுது 100 வழக்கு பதியப்பட்டால் 16 வழக்குகளில் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுது. 84 வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. அது ஒரு சட்டம் என்பது நடைமுறையில் மிக வேகமாக மிக தீவிரமாக இல்லை அப்படிங்கிற கருத்தை சற்று முன்னர் பேசிய சமூக செயற்பாட்டாளர் தேவநேயன் முன் வச்சாரு. நீங்க இத்தனை வழக்குகளை பார்த்திருப்பீர்கள், நிறைய சம்பவங்களையும் பார்த்திருப்பீர்கள். என்ன நடக்கிறது அந்த சட்டம் தொடர்பாக? இல்ல, சட்டம் ரொம்ப அருமையான சட்டம். அதுல அதுவும் ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா திருத்தங்களுக்கு பிறகான சட்டம் வலிமையான சட்டம் தான். ஆனா இதுல நம்ம கோட்டை விடுறோம்னா எவிடன்ஸ் சேகரிக்கிற பணி யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. நீங்க கோர்ட்ல அந்த குற்றவாளியை ஒப்புவிக்கிற அந்த கடமை யாரிடம் இருக்கிறது என்று பாருங்கள். இது எல்லாமே போலீசார் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். போலீசார் மட்டும் செஞ்சிட முடியாது. இப்ப போக்சோ சட்டத்துல பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளான பெண் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறது, அந்த ரெக்கார்ட்ஸ், ஸோ மெடிக்கல் ஏஜென்சிக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆக தேவநாயகன் அவர்கள் சொன்னது போல, சகோதரர் சொன்னது போல, ஒரு கோஆர்டினேஷன் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது லேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்க்கிறேன். நிறைய இடங்களில நீண்ட நாட்கள் வழக்குகள் நடக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நிறைய இடங்களில அந்த சட்டத்திற்கு மாறாக கூட நிறைய விஷயங்கள் தள்ளி வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். நடுவுல பஞ்சாயத்து பேசுகிறவர்கள் நிறைய பேர் பெருகிவிட்டார்கள். நம்முடைய எல்லா ஊர்களையும் இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கு. அதை இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. பட் ஒரு அபாயகரமான விஷயத்த நீங்க பார்க்கணும். கடந்த வாரம் கூட ஒரு பத்திரிகையில, ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கு. இளம் பெண்கள், மைனராக இருக்கக்கூடிய, அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய இந்த இளம் பெண்கள் நிறைய பேர் கர்ப்பங்களை கலைக்க ஹாஸ்பிட்டல்ஸை தேடுறதுங்கிறது அதிகரித்திருக்கிறதுன்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஏதோ ஆம்பளை பசங்க தான் தப்பு பண்றாங்க, அதனால அவங்கள ஒரு கொடுமையாளர்களாக சித்தரிப்பதை காட்டிலும் சமூகத்துல இருக்கக்கூடிய இயல்பான நிலையையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் ரேப் அப்படின்னு பாக்குறது ஒரு பார்வை, அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். ஆனால் இதுல நிறைய இடங்களில இப்ப பேசப்பட்டு வருகிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் காதலிக்கிறாங்க, 2 பேரும் உறவுக்கு சம்மதிக்கிறார்கள், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தூக்கி எறியும் போது சொல்லப்படுகிற விஷயங்களாக நாம பார்க்கிறோம். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 25 வயசு, 19 வயசு, 23 வயசு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் நுகர்வுக்காக மட்டுமே, அனுபவிப்பதற்காக மட்டுமே அந்த பெண்களை பயன்படுத்தி இருப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக சீரியஸான ஒரு விஷயம். ஆனா நீங்க போக்சோக்குன்னு எப்ப நம்முடைய அரசு தமிழகத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் துறையில இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும். இதுக்காக டெடிகேட்டடா ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா அந்த மாதிரியான சூழல் இருக்கா? போக்சோ மாறுதல் சட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? எப்படி அவங்க அதை புரிஞ்சிட்டு இருக்காங்க? எப்படி கையாளுகிறார்கள்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. பல நேரங்கள்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இதுல வர விரும்புறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய சட்ட திருத்தங்கள் சொல்லுது. போக்சோ போன்ற மிக கடுமையான குற்றங்களில யார் ஒருத்தரும் அதுல வாபஸே வாங்க முடியாது.